இயல் 4 குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். குழிமாற்று கணிதம். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். சுவடியோடு பொருந்தாதது கடுக்காய். பொருத்தி விடை தேர்க. ஆமந்திரிகை என்றால் இடக்கை வாத்தியம். அரசு உவா என்றால் பட்டத்து யானை. களஞ்சு என்றால் எடை அளவு. களை என்றால் மூங்கில். 7 ஆண்டு இயற்றி ஓரீராண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். தொடரில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். சரி. 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். சரி. விடை 1 மற்றும் 2 சரி. கண்ணாடியாகும் கண்கள் எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நகுலன். கண்ணாடியாகும் கண்கள் நகுலன். கல்வியை நிலைகளனாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம். கல்வி கற்றால் கிடைப்பது பெருமிதம். நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்களன்களுள் ஒன்று பேதமை. நகை எனும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்களன்களுள் ஒன்று பேதமை. அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினால்? தீயினத்தார். யாருடன் பழகினால் துன்பம் ஏற்படும்? தீயினத்தார். பொருத்தி விடை தேர்க. பாம்போடு உடன் உறைந்தற்று. உடம்பாடு இல்லாதவர். செத்தார் கல் உண்பவர். வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். தீக்காய்வார். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். திண்ணியர் மன உறுதி உடையவர். ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர். ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர். எளியது அரியது என்பன. சொல்வது எளிது, சொல்லியபடி செய்வது அரியது. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் ஜார்ஜ் மிலி. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் ஜார்ஜ் மிலி. மனித குலத்திற்கு தேவை போரல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். மனித குலத்திற்கு தேவை போரல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு. மாசி திங்களில் நிகழும் திருவிழாவாக மயிலை பதிகம் சூட்டுவது. கடலாட்டு விழா. மாசி திங்கள் நிகழும் விழா கடலாட்டு விழா. வாளால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது மருத்துவம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவம். ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இக்கவிதையில் பயின்று வருவது உவமை. போல எனும் உவம உருபு இடம்பெற்றால் உவமை. ஐம்பெரும் காப்பியம் எனும் தொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியம் எனும் தொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை சிலப்பதிகாரம். சருக்கம் சூளாமணி. இலம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் கந்தபுராணம். சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் பட்டினப்பாலை. ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம் காலமறிதல். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் எது? இரட்சணிய யாத்திரிகம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் இரட்சணிய யாத்திரிகம்.
கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? H.A. கிருட்டிணனார். கிறித்துவ கம்பர் H.A. கிருட்டிணனார். புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க. வயதில் சிறியவர், ஆனாலும் தலைவர். தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்று. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. சாப விமோசனம், அகலிகை ஆகிய சிறுகதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமைப்பித்தன். சாப விமோசனம், அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமைப்பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. அறம் தருமன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். அறம் தருமன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். பொருத்துக. விதி மீறல். கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் இயக்குதல். தண்டத்தொகை 1000 ரூபாய். பந்தயம் வைத்து வாகனம் ஓட்டுதல். தண்டத்தொகை 5000 ரூபாய். காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். தண்டத்தொகை 2000 ரூபாய். 18 வயது முழுமையடையாதவர் வாகனத்தை இயக்கினால் அவரின் பெற்றோருக்கு தண்டத்தொகை 25000 ரூபாய். கைபேசியில் பேசினால் 1000, பந்தயம் வைத்தால் 5000, காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டினால் 2000, 18 வயது முழுமையடையாதவர் வாகனத்தை இயக்கினால் பெற்றோருக்கு 25000.